ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. 6 வருஷமாக ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு இந்தியன் 2. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 28 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகுது. இதுதான் உலகத்திலேயே ஃபஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 28 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏன் சீக்வல் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியல. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சேனாபதினு ஒரு ஃப்ரீடம் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் வந்து கொண்டுகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அவங்க பொண்ணு வந்து ஒரு லஞ்சத்தினால தான் செத்தாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியில் ஒரு பையனையே கொண்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சுப்பாங்க. இப்போ கதை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ 96லேருந்து தானே தொடங்கணும். 96 தான் ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இந்த தடவை கதை இப்போ 22, 23 அந்த மாதிரி காலத்தில் தான் போகுது அப்படின்னு மாதிரி போட்டாங்க. அதாவது பல வருடங்களாக சேனாபதி இன்னும் உயிரோடவே தான் இருக்கார். அவருக்கு அப்போவே பார்ட் 1லேயே வந்து 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, 70 வயசு ஆனால் என்ன, தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு பாட்டை போட்டு இப்போ மறுபடியும் கதை இப்போ தான் நகருது அப்படின்னு வந்து காட்டிட்டாங்க. அதை எல்லாரும் கேள்வி கேட்டங்காட்டி அவங்களே ஒரு ப்ரொமோ விட்டு இந்த பார்த்தியா சைனீஸில் இப்படி ஒரு மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு வேறு காமிச்சிருந்தாங்க. அந்த சீன் படத்தில் வந்து காணோம். மேபி தேர்ட் பார்ட்டில் வருமானும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்துலேயும் வந்து இந்தியன் தாத்தா வந்து சேனாபதியாகவே வராப்பில். ஃபஸ்ட் வந்து சித்தார்த்தன் குரூப் இருக்காங்க. அவங்க வந்து சித்தார்த்து, ஜெகன், பிரியா பவானி சங்கர், அப்புறம் இன்னொருத்தர், அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனலோட வேலையை என்னென்னு பார்த்துக்கிட்டா, யாராவது எங்கே லஞ்சம் வாங்குறாங்க இல்லை அதனால் எதாவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி அவங்க யூடியூப் சேனலில் வந்து கலாய்க்கிற மாதிரி வீடியோ போட்டு அதில் வியூஸ் பார்க்குறது, மக்களிடையே ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைட்டாக ஓவராக பண்ண ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வழக்கம் போல் சட்டம் கடமையை செஞ்சிருது. அதில் செருப்படி வாங்கின சித்தார்த்து, சரி இதை விடக்கூடாது, நம்ம வந்து இந்தியன் தாத்தாவுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த லஞ்சத்தை எடுத்து பயங்கரமாக போராடினார், அவர் இன்னும் உயிரோடு இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த பாட்டை பார்த்த காளிதாஸ் ஜெயராம், சார் இந்தியன் தாத்தா நான் பார்த்துருக்கேன், எங்கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாட்டிலேருந்து போகணுன்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்து இந்தியா கிளம்பி வந்துடுறாப்புல. இந்தியா கிளம்பி வந்தவர் இந்த லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சாரா, இல்லை சித்தார்த் குரூப்போடு சேர்ந்து எதாவது பண்ணாரா, சித்தார்த் குரூப்பு கடைசியில் என்னாச்சு, இந்தியன் தாத்தா என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் அந்த மிச்ச கதை. இது வந்து நம்ம இப்படி கதைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணு இன்ட்ரெஸ்ட்லாம் சீன்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மணி நேரத்தை ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அன்வான்ட் சீன்ஸை நிறையா உள்ளே போட்டு அமர்த்தி வச்சு தள்ளிட்டாங்க. சரி, படத்தில் என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல் சங்கரனாவோட பிரம்மாண்டம், அது மாதிரி வந்து செட் ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டைட்டில் கார்டோட கிராஃபிக்ஸு அடிக்கடி இந்தியாவை காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு சோமசுந்தரம் அவர் தான் வந்து மோஷன் கேப்சர்லாம் பண்ணியிருக்காரு. அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சங்கர் வந்து அதுலலாம் ஒன்றும் குறவை இல்லை. கமல்ஹாசன் வந்து போன பாட்டில் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை போட்டு மூஞ்சில் ரியாக்ஷனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சங்கர் கேள்விப்பட்டு, இந்த தடவை வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் லைட்டாக போட்டு நிறைய இடத்துல வந்து தலைவர் ஃபீல் பண்ணுறதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது இல்லை, படம் ஃபுல்லாக அவர் தூக்கிட்டு போனாரா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது, ஒரு யூகமாக சொல்லலாங்கிற மாதிரி. பட் அவர் கொடுத்த பாட்டெலாம் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் சித்தார்த்துக்கு தான் வந்து படத்தில் முக்கியமான ரோல். அதே தான் ஃபகத் ஃபாசில் விக்ரமில் என்ன பண்ணார், அதே மாதிரி ஒரு கேரக்டர் சித்தார்த்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரினா அந்த மாதிரி ஏஜென்ட் கிடையாது, இந்த மாதிரி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் தூக்கிட்டு போகிறது, செகண்ட் ஹாஃப் தூக்கிட்டு போகிறதுன்னு அந்த கேரக்டர் மேலே வச்சிடறாங்க. அந்த மாதிரி சித்தார்த்தா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் வந்து ஒரு மகா நடிகன் அப்படிங்கிறது வந்து அவர் அங்கிட்ட காமிச்சு தள்ளியிருப்பார். அவர் குறிப்பாக வந்து ஒரு டெத் சீன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து சித்தார்த் நல்லா நடிச்சு தள்ளியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் என்னெல்லாம் சீன் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டா, அதான் அந்த சித்தார்த்து அந்த ஒரு டெத் சீனு, அந்த சீன் தான் வந்து இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. அதில் அவங்க சித்தார்த்துக்கும் இந்தியன் தாத்தா அவங்களுக்கு கான்வோ வந்து செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து பாவம் தாத்தா மேலே வந்து நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதில் கமலஹாசன் ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சீன்ஸு, அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு யூனிவிலா என்னமோ சொன்னாங்க, அந்த ஒரு சக்கரத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, அந்த சேஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஒரு 6 பேக் ஃபைட்டு, எல்லோரும் காலிலேருந்து அடிச்சு நிமித்திக்கிட்டு இருக்காங்க, 6 பேக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டு. அந்த சீன் வந்து உண்மையிலே வித்தியாசமாக இருந்தது. எல்லா சீனில் வந்து வரும்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சீனில் என்ன பண்ணாங்கன்னு பண்ணால் கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள் யூஸ் ஆகும்.
டக்குன்னு ஒரே செகண்டில் 6 பேக் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை பார்த்து கற்றுக்கிட்டு சீக்கிரம் 6 பேக் வைப்போம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சங்கர் சார் ப்ளீஸ். அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அணியோட மியூசிக் என்னதான் சனிருத்துக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கம்பேக் இண்டியன் ஆகட்டும், கதரல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த அந்த கேலண்டர் சாங் அதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பிஜிஎம்மில் தான் என்ன வழக்கமாக அனிருத் பிஜிஎம் போட்டார்னா சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்துன்னு ஒரு 4 தெரிக்கும். இதில் அப்படி ஒன்றுமே ஸ்பெஷலாக தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சேனாபதினு ஒரு பிஜிஎம் மட்டும்தான் வந்து எனக்கு மனசில் நின்றுச்சு. மற்றபடி என்ன பண்ணுறது தெரியல. அதுபோக வந்து இந்தியன் 1லேருந்து ட்ரேஸ் பிஜிஎம்லாம் எடுத்து அள்ளி போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல அந்த பிஜிஎம் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அனிருத்தே போவோம் அதுலேருந்து இது மிக்ஸ் பண்ணுறதா இல்லை நம்ம சொந்தமாக போடுவோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல். அதனால் காண்டாய் தான் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரோ என்னவோ தெரியல. நிறைய இடத்துல வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து நெடுமுடி வேணும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வர இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக, இதில் வந்து பார்ட் 2ல் அவரோட பையனாவே வந்து பாபி சிம்மா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராரு. அவரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வந்து கொடுத்த வேலையை அவர் மட்டும்தான் கொடுத்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் அவர் கேரக்டர் லீனியராக எடுத்தோமா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமா, லைஃப் டைம் ஆம்பிஷனா இந்தியனை பிடிக்கிறதா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை நோக்கி போனார். மற்றபடி படத்தில் என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கமாக சங்கர் படத்துல தான் எல்லாம் ரெஃபரன்ஸ் வைப்பாங்க. சங்கர் படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்ச படம் இதுதான் நினைக்கிறேன். சிவாஜிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, எந்திரன்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து அன்னியன்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் தூக்கி உள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சங்கர் படத்தில் கைதிட்டு வாங்குறதுக்கு ஒரு ஹைப் எத்திரிக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மற்ற படத்தில் எல்லாம் கடந்து போயிருப்பாங்க. சங்கர் படம் காட்டி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா கதை எங்கே போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. அதாவது லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க, சேனாபதி திருப்பி கூப்பிட்டு வராங்க. அப்போ சேனாபதி திரும்ப வந்து லஞ்சத்தை ஒழிக்க போகிறார், ஒரு நேர்கோட்டில் போகுது. அவர் அப்போ ஏதோ பண்ண போக அவர் போலீஸ் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1ல் போயிருக்கும். இதில் வந்து சித்தார்த்தன் குரூப் வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த ஒவ்வொரு கதையும் நம்ம தனித்தனி படமாக எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை. அதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு குமுலேட்டிவாக ஒரே அடி அடித்து அதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து இவர் அதை சால்வ் பண்ணுவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவர் தனித்தனியாக வந்துட்டு ஏப்பா இதெல்லாம் சில்லற கேஸு, எனக்கு இன்னும் பெரிய கேஸை டீல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு இந்த சின்ன லஞ்சம் வாங்குறவங்களாம் விட்டுவிட்டு அவர் வந்து பெருசாக யாராவது கார்பரேட் வில்லன்ஸ் இருப்பாங்க, அந்த கார்பரேட் வில்லன்ஸ்லாம் தேடி போய் தான் தாத்தா கொண்டுட்டு வருவார். அதுலேயும் என்ன ஹைலைட்னா, தாத்தா வந்து எங்கே வேணாலும் எவ்வளோ ஈஸியாக வேணாலும் உள்ளே போகிறாரு. தாத்தாவை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல. தாத்தா கதற விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் போல. அதனால வந்து ஜாலியாக உள்ளே போய்க்கிறார், ஜாலியாக என்ன வேணும் பண்ணுறாரு. ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். சரி அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாரு அப்படின்னு அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஒரு பெரிய பில்டிங்லலாம் போயிட்டு ஒரு ஆன்டி கிராவிட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு இவர் ஜாலியாக கொலை பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அந்த பில்டிங்லேருந்து கீழே இறங்கி வர்ற வரைக்குமா ஒருத்தனுக்கு தெரியாது. அப்படி அத்தனை பில்டிங்கை தாண்டி செக்யூரிட்டியை தாண்டி வெளியே போகிறார். அவர் ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிறார். அங்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு ஜாலியாக வெளியே வர்றார். அங்கே ஒரு 5000 பேர் கூட்டம் பண்ணிக்கிறானுங்க. அவங்களுக்கு எவன் கொலை பண்ணா இவன் யார் சொந்தக்காரன் இல்லையா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பல சீன்களில் வந்து ஒரு கவர்மெண்ட் மியூசியம்குள்ளேயே போய் கொலை பண்ணுறார். இந்த மாதிரி வந்து பல சீன்களில் வந்து லாஜிக்கை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அதை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சா நமக்கு ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டேஷனுக்குள்ளே போய் கொலை பண்ணிருக்கு. அது ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருந்தால் அவனை வந்து அடிச்சு போட்டு இவர் உள்ள போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் 1008 செக்யூரிட்டி இருக்காங்க, இது இவர் எப்படி தானாரு அப்படிங்கிறதே மொதல் கேள்வியாக இருந்துச்சு. அன்வான்ட் சீன்ஸ் அப்புறம் ப்ளஸ் அதுவே வந்து லென்த்தாக மாறிடுச்சு. அதாவது இந்த 3 மணி நேரம் படத்தை நல்லா கட் பண்ணால் 2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு தான் அந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கதறல் பாட்டு, கேலண்டர் பாட்டு இதெல்லாத்தையும் தூக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சித்தார்த் இன்ட்ரோ சீன் அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அதை சாட்டன் பண்ணணும். இல்லை தாத்தா வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அன்வான்டாக நிறைய கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை சாட்டன் பண்ணலாம். அதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்பே வந்து நமக்கு 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்புறம் இவர் கொலை பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் கொலை பண்ணுறாரு, எது கொலை பண்ணுறாருனே தெரிய மாட்டேங்குது. அதனால் இவர் கொலை பண்ணும்போது வாவ் தாத்தா வந்துட்டார் அப்படிங்கிற ஃபீலிங்கே நமக்கு வர மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா, அவன் ஏன் கொலை பண்ணா அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும்ல. இவர் அவங்களாம் போட்டு தள்ளுற மாதிரி ஏதோ ஒரு வர்மம் போட்டுறாரு, அதுக்கு ஒரு பக்கத்துக்கு பாட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நீ என்னெல்லாம் தப்பு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சப்பா போதுண்டா சாமி அவனை விட்டுறா அப்படின்னு. அவனை மட்டும் இல்லை எங்களையும் விட்டுறாங்கிற மாதிரி ஆயிடுது ஒவ்வொரு கொலை பண்ணுற சீன்லேயும். அதுதான் ஒரு வருஷத்துக்குரிய இதாக போச்சு. போன பாட்டெலாம் பார்த்தோன்னா அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. இப்போ மனோரமா கிஸ்லாம் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து சேனாபதி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவர் போய் அவனை கொள்வார். நம்ம வந்து அந்த கிழவி எவ்வளோ கஷ்டப்படுத்தினா பாரு, அவனை கொள்றா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கோவம் வரும். இதில் என்னன்னா இவர் ஃபஸ்ட்டு போயிடுறாரு, கொலை பண்ணுறாரு.
அப்படிங்கும்போது நமக்கு அதில் என்ன எமோஷன் கனெக்ட் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் அந்த சீன்லேருந்து பேரலாக வந்து சித்தார்த் கதையில் நடக்கிறது அப்படின்ட்டு ரெண்டையும் பேரலாக காட்டுறாங்க. இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி புரட்சி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு சீன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையும் காட்டும்போது இந்த 2 சீனில் இருக்கிற எமோஷனுமே வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம 1000 நொட்டை சொல்லலாம். பட் படத்தில் வந்து மேக்கிங் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. சங்கர் வந்து வழக்கமாக இதெல்லாம் நல்லா எழுதிடுவார். எமோஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். போன படத்துல எல்லாம் வந்து பையனை கொல்றதா இருக்கட்டும், அவங்க பொண்ணு சாகிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்போல்லாம் நான் பிறக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்து என்னமா ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து நம்ம பிறந்து வளர்ந்து இருக்கிறதுனால இவ்வளோ வாய் பேசுறதுனால இத்தனை குறைகள் வந்து நம்ம கண்ணு தென்படுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு படம் வந்து ஆஹா சும்மா படம் பொறுமையை சோதிக்கிறாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. அந்த இன்ட்ரோவெல்லாம் இருக்கேன், என்ன சார் இன்ட்ரோவல் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ அந்த இன்ட்ரோவலே நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது மொக்கையாக ஏதோ ஒன்று படிப்புட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு கமல் நடக்க வச்சு இன்ட்ரோமிஷன் விட்டுறாங்க. ஏதாவது பண்ணிட்டு ஒரு மாதம் நடந்து வந்தால் பரவாயில்ல, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற துண்டை தூக்கி போட்டு தோல் நடந்து வந்தால் நாங்கள் கைதட்டணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஹா என்னடா இப்போ தான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேர் இருக்கேடா, அதுவும் 1.5 மணி நேரமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸு, அப்புறம் அந்த அதான் நான் சொன்ன மாதிரி சித்தார்த் சீனு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அது டக்கு டக்குன்னு கொண்டு போய் அது கொஞ்சம் எமோஷனலாக நல்லா முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து மறுபடியும் ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டாரு. அதுக்கப்புறம் லைட்டாக 2 பேரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தேட்டர் மாதிரி ஒன்று கிராஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் இந்தியன் 3 ட்ரெய்லரை போட்டு காட்டுறாங்க. அதில் வந்து மறுபடியும் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான். தாத்தா போயிட்டு திரும்ப வரப்போகிறாரு, வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கமல் யங் கெட்டப்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க ஆக்சுவலாக நல்லா கட் பண்ணியிருந்தா இது ஒரே பாட்டில் முடிச்சிருக்க முடியும் போல். ஆனால் இவர் தான் வந்து சோல் போயிடும், கால் போயிடும், வால் போயிருன்னு ஓவராக வச்சு நம்ம உயிர் தான் போயிருச்சு கடைசியில். ஓகே, மொத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்தியன் 2 மேக்கிங் வைஸ் கிராண்டாக சூப்பராக இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா எங்கேயோ போயிட்டே இருக்குது. கடைசியில் கொண்டு போய் எமோஷனலாக முடிச்சிருச்சு. ஒரு ஓகேவான படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு சங்கர் படமே இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடுச்சு. இந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் வந்து 5/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.